நண்பர்களே, இயேசுவில் என் இனிய சொந்தங்களே, மரியன்னை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் காட்டிய நெறிமுறையின்படி விவிலியத்தில் அன்னை மரியா எப்படி வர்ணிக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார், நமக்கு தரப்பட்டிருக்கிறார் என்பதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் லூக்கா நற்செய்தியாளர் கொடுத்துள்ள அன்னை பற்றிய செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2 உரைகளில் லூக்கா தருகிற 3 செய்திகளை பார்த்திருக்கிறோம். அன்னை மரியாவுக்கு அறிவிக்கப்பட்ட இயேசுவின் பிறப்பு செய்தி 1, மரியா எலிசபெத்தை சந்தித்தல் 2, 3 மரியன்னையினுடைய பாடல். அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளிலே இயேசுவின் பிறப்பிற்கு பிறகு இயேசுவின் பிறப்போடு நிகழ்ந்த நிகழ்வுகள் பற்றி லூக்கா தருகிற செய்திகளை பார்க்க போகிறோம். யூத வரலாற்றில் ஒரு குழந்தையின் பிறப்போடு 4 நிகழ்வுகள் தொடர்புடையவனாக இருந்தன. 1 விருத்த சேதனம், 2 குழந்தைக்கு பெயரிடுதல், 3 தலைச்சன் குழந்தை அர்ப்பணம், 4வது அன்னையின் சுத்திகரிப்பு. இந்த 4 நிகழ்வுகளும் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்ததாக லூக்கா குறிப்பிடுகிறார். அழகு 2:21 ஒரே வசனத்தில் வேகமாக 2 செய்திகளை சொல்லிவிடுகிறார். 1, குழந்தைக்கு விருத்த சேதனம் தரப்பட்டது. 2வது அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது என்பதனை, குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்று ஒரே வசனத்தில் 2 நிகழ்வுகளை குறிப்பிட்டு விடுகிறார். விருத்த சேதனம் என்பது யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம். சரியாக சொல்ல வேண்டும் என்றால், யூத சமயத்தில் 2 அருளடையாளங்கள் இருந்தன. 1 விருத்த சேதனம், 2வது எருசலேம் நகருக்கு திருப்பயணம். இந்த முதல் விருத்த சேதனம்தான் ஒரு யூத ஆண் மகனை கடவுளின் மகனாகவும் யூத சமூகத்தின் உறுப்பினராகவும் மாற்றுகிறது. எனவே ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் விருத்த சேதனம் என்பது மிக மிக முக்கியம். இந்த விருத்த சேதனம் என்பது எங்கிருந்து வந்தது, எதனால் வந்தது, எப்படி வந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த விருத்த சேதனம் என்பது மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலே ஆண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான ஒரு மருத்துவ நிகழ்வாகத்தான் இது தோன்றியது. அதனால்தான் யூதர்கள் மத்தியில் மட்டுமல்ல, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலே வாழ்ந்த மற்ற சமூகங்களிலும் விருத்த சேதனம் காணப்பட்டதை பார்க்கிறோம். ஒரு சரியான வரலாற்று உதாரணம், இன்றும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சுன்னத் என்ற பெயரிலே இந்த விருத்த சேதனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன மருத்துவ காரணம் என்று சொன்னால், அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நோய் ஆண் குழந்தைகளுடைய குறிகளை தாக்கி குழந்தைகள் இறந்தார்கள். அப்பொழுது ஆண் குழந்தையினுடைய பிறப்பு உறுப்பின் நுனியை வெட்டி எடுத்துவிட்டால் அந்த நோய் குழந்தைகளை பாதிக்கவில்லை. எனவே யூதர்களும் மற்ற இனத்தவரும் இந்த விருத்த சேதனத்தை குழந்தைகளுக்கு செய்து வைத்தார்கள். ஆண் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் விருத்த சேதனம் செய்தாக வேண்டும் என்ற ஒரு மருத்துவ சூழல். ஆனால் இந்த ஒரு மருத்துவ செயல்பாட்டிற்கு யூத சமூகம், இஸ்ராயேல் மக்கள் ஒரு ஆன்மீக காரணத்தை கற்பித்தார்கள். ஒவ்வொரு விருத்த சேதனத்திலும் இரத்தம் சிந்தப்படுகிறது. இரத்தம் என்பது
பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு முக்கியமான அடையாளம். எகிப்திலே அடிமையாக இருந்த எபிரெயர்கள் விடுதலை செய்யப்பட்ட பொழுது கடவுள் இரத்தம் தெளிக்கப்பட்ட நிலைகளில் உள்ள வீடுகளில் உள்ள தலைச்சன் பிள்ளைகளை கொல்லவில்லை. எந்த வீடுகளில் இரத்தம் தெளிக்கப்படவில்லையோ அந்த வீடுகளில் நுழைந்து வானதூதர்கள் தலைச்சன் பிள்ளைகளை கொன்றார்கள். அதனால் இஸ்ராயேலுடைய தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்ற பெற்றார்கள். எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். எனவே இரத்தம் என்பது ஒரு மிக முக்கியமான அடையாளம். உடன்படிக்கை என்பதும் பழைய ஏற்பாட்டிலே ஆடுகளை வெட்டி அந்த இரத்தத்திலே கைதோய்த்து செய்யப்பட்டது. ஒரு நட்புறவு அல்லது சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், 2 அரசர்கள் தங்கள் கைகளை பிடித்து ஒன்றாக அந்த ஆட்டு இரத்தத்திலே கையை வைத்து உடன்படிக்கை செய்வார்கள். இது எதன் அடையாளம் என்றால், யாராவது ஒருவர் அந்த உடன்படிக்கையை மீறினால் ஆட்டுக்கு என்ன நிகழ்ந்ததோ அது நிகழும் என்ற எச்சரிக்கை இதன் வழியாக கொடுக்கப்பட்டது. இப்படி இஸ்ராயேல் சமூகத்திலே இரத்தம் என்பது மிக முக்கியம். எனவே ஒவ்வொரு ஆண் குழந்தையும் விருத்த சேதனம் செய்யப்படுகிற பொழுது இரத்தம் சிந்துவதால் கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்டது. அதனால் கடவுளுக்கு அந்த குழந்தை மகனாகிறான். தந்தைக்குரிய காக்கும் கடமையை கடவுள் ஏற்கிறார். மகனுக்குரிய ஃபிடெலிட்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ், விசுவாசத்தை அந்த குழந்தை மகன் காப்பாற்ற வேண்டும். இதற்காகத்தான் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. இதுவும் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது என்று குறிப்பிடுகிறார். இந்த நாளை நாம் நம்முடைய கிறிஸ்து பிறப்பு காலத்திலே ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுகிறோம். நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுது இந்த திருநாளுக்கு இப்பொழுது புத்தாண்டு என்று தான் சொல்லுகிறோம். பொதுவாக 8ஆம் திருநாள் என்று சொல்வதில்லை. ஆனால் நான் பிறந்து வளர்ந்த கிராமங்களிலெல்லாம் இதற்கு பெயர் அந்த காலத்திலே 8ஆம் நாள் திருவிழா அல்லது 8ஆம் திருவிழா. எனவே இப்படி 8வது நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அதனை ஆவணப்படுத்தி விடுகிறார் புனித லூக்கா. 2வதாக தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இந்த பெயரை யாரிடம் அறிவித்தது என்று சொன்னால், மத்தேயு நற்செய்திப்படி வானதூதர் கபிரியேல் புனித யோசேப்புவுக்கு சொல்லுகிறார், பிறக்கும் குழந்தைக்கு இயேசு என்னும் பெயரிடுவேர். ஆனால் லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்த்தோம் பெண்களின் நற்செய்தி. எனவே குழந்தை இயேசுவினுடைய பிறப்பு அறிவிப்பின் போதே வானதூதர் சொல்லிவிடுகிறார், பிறக்கும் குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொல்லப்படுகிறார். எனவே இருவருக்கும் சொல்லப்பட்ட ஒரே பெயர் இயேசு என்ற பெயர். எபிரேயத்தில் அது ஜோஷுவா என்று அழைக்கப்பட்டது. கிரேக்கத்திலே ஜீசஸ் என்று அழைக்கப்பட்டது. அதனை அப்படியே ஆங்கில மொழி எடுத்துக்கொண்டது. ஜீசஸ் என்றுதான் ஆங்கிலமும் கிரேக்கமும் இயேசுவை அழைக்கின்றன. நாம் இயேசு என்று அழைக்கிறோம். இந்த இயேசு என்ற சொல்லுக்கு யாவே மீட்கிறார் என்று அர்த்தம். யாவே ரெடீம்ஸ் என்ற அர்த்தம். எனவே இது மிக முக்கியமான ஒரு காரண பெயர். இயேசு யார் என்பதனை அவருடைய பெயரே சொல்லிவிடுகிறது. இயேசு மக்களை காக்கிறார் என்பதனுடைய, கடவுள் மக்களை காக்கிறார் என்பதனுடைய அடையாளம் இயேசு என்பதனை சொல்லிவிடுகிறது. இப்படி 2 நிகழ்வுகள் நடந்து முடிகின்றன. 3வது நிகழ்வுக்கு நாம் வருகிறோம். அது தலைச்சன் குழந்தையினுடைய அர்ப்பணம். ஒவ்வொரு குழந்தையும், தலைச்சன் குழந்தையும் கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது பற்றி நாம் எண்ணாகமம், எண்ணிக்கை நூல் 18, 15, 16 ஆகிய வசனங்களிலும் 3, 12, 13 ஆகிய வசனங்களிலும் நாம் படிக்கிறோம். தொடக்க காலத்திலே ஒவ்வொரு தலைச்சன் குழந்தையும், அதாவது முதல் குழந்தை, பெற்றோருக்கு பிறக்கிற முதல் ஆண்மகன் கோயிலிலே அர்ப்பணம் செய்யப்பட்டார். காரணம் என்ன? அந்த கோவில் பணிக்காக, எருசலேம் ஆலய பணிக்காக. ஆனால் பிற்காலத்திலே லேவியின் புதல்வர்கள்
ஆலய பணியை கையில எடுத்துக்கொண்ட காரணத்தினால், அதற்கு மற்ற குலங்களிலிருந்து ஆண் மகன்கள் உதவி செய்ய வேண்டிய தேவை இல்லாமல் போனது. எனவே, ஒரு 5 ஷெக்கல் பணத்தை கட்டிவிட்டு குழந்தையை அவர்கள் மீட்டுக் கொண்டார்கள். விற்று விலைக்கிரயம் செய்வது என்ற ஒரு வழக்கம் நான் சிறுபிள்ளையாக இருந்தபொழுது ஓரியூர் போன்ற திருத்தலங்களிலே நடந்தது. ஒரு குழந்தை மிக நோய்வாய்ப்பட்டு இருந்தது என்றால், அந்த குழந்தையை நான் கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிடுவார்கள். அ அதற்கு பிறகு அந்த குழந்தை சுகமாகிவிட்டது என்றால், அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து அ ஏலம் போடுவார்கள். அதில் சுற்றி இருப்பவர்கள் அ விலைக்கு அந்த குழந்தையை கேட்பார்கள். அ சுற்றி இருப்பவர்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோருக்கு ஆதரவானவர்களாக இருந்தால், ஓரளவுக்கு விலை குறைவாக இருக்கும். இல்லை என்றால் கூடும். ஆனால் எவ்வளவு கூட போனாலும், அதனை கட்டிவிட்டு அந்த குழந்தையினுடைய அ அ தந்தை இந்த குழந்தையை எடுத்துக்கொள்வார். தலைச்சென் பிள்ளையை ஒப்புக் கொடுத்து மீட்டெடுக்கிற வழக்கத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எனவே இப்படி ஆண்டவர் இயேசுவும் அங்கே தலைச்சென் குழந்தை என்ற முறையிலே அவர் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். ஆனால் மரபின் அடிப்படையிலே அவர் தாவீதின் குலத்தை சார்ந்தவர், லேவியின் குலத்தை சார்ந்தவர் அல்ல. எனவே அவர் 5 ஷெக்கல் கொடுக்கப்பட்டு மீட்டுக் கொள்ளப்படுகிறார். இறுதியாக தன் தாயினுடைய சுத்திகரிப்பு. பழைய ஏற்பாடு குறிப்பாக லேவியர் நூல் பல வகையான தீட்டுகள் பற்றி பேசுகிறது. எப்படியெல்லாம் ஒரு மனிதன் தீட்டுப்படுகிறான் என்று சொன்னால், அதற்கு பல காரணங்களை சொல்கிறார்கள். தொழுநோய் உடையவர்கள், யாரெல்லாம் இரத்தம் சிந்துகிறார்களோ அவர்கள், யாரெல்லாம் உடல் உறவு கொள்கிறார்களோ அவர்கள், இப்படி பல தீட்டுக்களை பற்றி பேசுகிறது. அப்படி பேசுகிற பொழுது, குழந்தை பிறப்பிலும் தாய் இரத்தம் சிந்துகிறார். எனவே அவர் தீட்டுப்பட்டு போகிறார். என்ன செய்ய வேண்டும்? 40 நாள் கழித்து அவள் ஆலயத்திற்கு வந்து காணிக்கை செலுத்திவிட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இதிலே இன்றைக்கு நமக்கு வினோதமாக இருக்கும், ஆண் குழந்தை பிறந்தால் 40 நாள் தீட்டு, பெண் குழந்தை பிறந்தால் 80 நாள் தீட்டு என்று அந்த காலத்திலே இருந்தார். அன்னை மரியா 40 நாட்களில் ஆண்மகன் என்பதனால் ஆலயத்திற்கு வந்து காணிக்கை செலுத்தி அவரை சுத்திகரம் செய்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அன்னை சுத்திகரியம் செய்தல் என்பது லேவியர் நூல் 11, 15 பொதுவாக பல்வேறு சுத்திகரிப்புகள் பற்றி பேசுகிறது. இங்கே அன்னை மரியாவும் தன்னை சுத்திகரித்துக் கொள்வதை பார்க்கிறோம். அங்கே இந்த சுத்திகரிப்பு எப்படி நிகழ்ந்தது என்றால், ஒரு காணிக்கை செலுத்துவதன் வழியாக. ஒன்று ஒரு ஆட்டுக்கிடாய் அல்லது ஒரு ஜோடி புறாக்களை கொடுப்பார்கள். யோசேப்பும் அன்னை மரியாவும் ஏழைகள் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. நிச்சயமாக அவர்கள் பணக்காரர்கள் இல்லை. பணக்காரர் வகுப்பை அவர்கள் சார்ந்திருக்கவில்லை. யோசேப்பும் மரியாவும் என்னுடைய ஆய்வின்படி நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஏனென்றால் மத்தேயு 2:11 பெத்லெகேமிலே யோசேப்புக்கு வீடு இருந்தது என்று மத்தேயு குறிப்பிடுகிறார். எனவே அதன் அடிப்படையிலே அவர் என்னை பொறுத்தளவில் அறிஞர்கள் கருத்தின் அடிப்படையிலே அவர்கள் நடுத்தர வகுப்பை சார்ந்தவர்கள். அவர் பணக்காரர்கள் அல்ல. எனவே நடுத்தர வகுப்பும் ஏழைகளும் ஒரு ஜோடி புறாக்களை கொடுத்தார்கள். எப்படி எவ்வளவு அர்த்தம் நிறைந்த செயல்பாடுகள்! 4 செயல்பாடுகள்: விருத்த சேதனம், குழந்தைக்கு பெயர் சூட்டுதல், தலைச்சென் பிள்ளை அர்ப்பணம், 4வதாக தாயின் சுத்திகரிப்பு ஆகிய 4 நிகழ்வுகள் ஒரு யூத ஆண்மகனுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகளாக இருந்தன. இந்த 4ம் ஒரே சமயத்தில் நிகழ்ந்ததாக புனித லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலே ஆவணப்படுத்துவதை பார்க்கிறோம். மிக ஆழமான சிந்தனைகள். இந்த கருத்துக்களை லூக்காவிலே வருகிற எந்த அன்னை மரியா பற்றிய இயேசுவினுடைய பிறப்பும் அன்னை மரியா பற்றிய செய்திகளை வேற எந்த நிகழ்ச்சிகளும் தருவதில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம்.